India's top selling compact sedan தான் நம்ம கூட இருக்கு. ஸோ எஸ் இதுதான் மாருதி சுசுகி டிசைர். ஸோ 2025 to 2026 இயர் ஆன் இயர் சேலில் 2.3 lakh யூனிட் சேல் பண்ணி டாப் ஃபர்ஸ்ட் காராக இந்த மாருதி சுசுகி டிசைர் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கார்ஸோட ஒரு டீட்டெயிலான வேரியன்ட் கம்பேரிசன் தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட மாருதி சுசுகி டிசைரில் VXi அண்ட் ஆல்சோ ZXi வேரியன்ட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்க்கும் என்னென்ன சேஞ்சஸ் ஆல்சோ எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ரெண்டு கார்ஸ் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM மாருதி அரினாக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மாருதி சுசுகில ஏதாவது கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்படி வந்து இந்த மாருதி சுசுகி டிசைர் டாப் ஃபர்ஸ்ட் பிளேஸை செக்யூர் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாருதி சுசுகி பிராண்ட் தான். ஸோ மாருதி சுசுகி அப்படின்னாலே அஃபோர்டபுள், ரிலையபிள் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ரிலையபிலிட்டி ஃபேக்டருக்காகவே நிறைய பேர் இந்த மாருதி சுசுகி டிசைரை சூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்துட்டு நல்ல ஃப்ரூகலான ஒரு கார். ஸோ 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின்ஸில் தான் ரெண்டு காருமே வருது. ஸோ அதில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. மேனுவல் வேரியன்ட்டுக்கு 24 அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டுக்கு 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் CNG வேரியன்ட்டுக்கு 33 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு செகண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்க்குறப்போ மாருதி சுசுகியோட அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக, அதாவது 5 கிலோமீட்டருக்கு ஒரு டச் பாயிண்ட்ஸ் வந்து மாருதி சுசுகி கிட்ட இருந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வைட் ஸ்ப்ரெட்டான ஒரு சர்வீஸ் நெட்வொர்க் மாருதி சுசுகி கிட்ட இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பாரத் என்கேப்லையுமே இந்த கார் வந்துட்டு இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டிலையுமே பழைய காரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த புது டிசைரில் கண்டிப்பாக மாருதி சுசுகி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த மாருதி சுசுகி டிசைர் இவ்வளோ கார்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சேல் ஆயிருக்கு. அஃபோர்டபுளாகவும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் மைலேஜ் ஃபோக்கஸ்ட் அண்ட் ஆல்சோ ரிலையபிலிட்டி இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே இந்த மாருதி சுசுகி டிசைருக்கு செட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்ல என்னெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு கார்லயும் கொடுக்குற கீஸ் பார்த்துடலாம். இதுதான் வந்து இந்த ZXi வேரியன்ட்டோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓபனுமே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் கீ தான் வருது. ரெண்டு கீயுமே ஸ்மார்ட் கீ தான் கொடுக்குறாங்க. அண்ட் இதுதான் இந்த VXi வேரியன்ட்டோட கீ. ஸோ இதில் வந்துட்டு லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு கன்வென்ஷனல் கீ தான் இந்த காரில் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரைசிங் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். VXi வேரியன்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் 8,72,000 ரூபாய். ஸோ அது வந்து இந்த வேரியன்ட்டோட ப்ரைசிங். ZXi வேரியன்ட்டோட ஆன் ரோட் ப்ரைசிங் 9,90,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைசிங் சேலம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது VXi அண்ட் ZXi வேரியன்ட்ஸ் தான். ZXiல CNG வேரியன்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஸோ இது வந்து பெட்ரோல் வேரியன்ட்டோட ஒரு 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். 10,94,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படிங்கிறது வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட்ல இருந்தே நம்ம டிசைன் சேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு கார்லையும் என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படின்னு. VXi வேரியன்ட்டில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ் வருது. வேற இந்த ZXi வேரியன்ட்டில் ஒரு கிறிஸ்டல் விஷன் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ஒரு ஆடி கார் மாதிரியே ஒரு டிசைனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு வேரியன்ட்லையுமே ஃபாக் லேம்ப் அப்படிங்கிறது கிடையாது. பட் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நம்ம வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். கிரில் போர்ஷன் ரெண்டு கார்லையுமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் அண்ட் கீழே வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி லோகோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில்வர் குரோமுமே வந்துருது. ஸோ இந்த வேரியன்ட்லையுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ ரெண்டு கார்லையுமே 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வருது. அண்ட் பம்பர் போர்ஷன்லேருந்து எல்லாமே சிமிலராக தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்லாம்ப் யூனிட் மட்டும் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பம்பர்லையுமே சின்ன ஒரு கர்வி போர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்போர்ட்டியான டச் கொடுக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மேஜராக சேஞ்ச் ஆகுது அந்த LED ஹெட்லாம்ப் செட்டப் தான். இதில் ப்ரொஜெக்டர் வருது, அதில் LED வருது. ப்ரொஜெக்டர் வரதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம வேறு பவர்ஃபுல்லான ஹெட்லாம்ப் வாங்கி கூட இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் இந்த ZXi வேரியன்ட்ல அந்த ஹெட்லாம்ப் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியாது ஆஃப்டர் மார்க்கெட்டில். ஸோ இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இந்த 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 81 PS அண்ட் 111 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு பெட்ரோல் வேரியன்ட் தான். ZXi வேரியன்ட் வந்து CNG ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. VXiலேருந்து CNG இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ZXiல CNG ஆப்ஷன். இதுவுமே பெட்ரோல் மோடில் சேம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். CNG மோடில் 70 PS அதாவது 69.75 PS அண்ட் 101 நியூட்டன் ஆஃப் டார்க் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்போ CNGல ஒரு 10 PS அண்ட் ஆல்சோ 10 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டு வேரியன்ட்லையுமே இந்த இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினுமே நல்ல ரிஃபைண்டாக தான் இருக்குது. ஒரு 3 சிலிண்டர் மாதிரி பெருசாக ஃபீல் ஆகல. லோ எண்டில் நல்ல ஒரு பவர் டெலிவரி இந்த மாருதி சுசுகி டிசைரில் நமக்கு கிடைக்கும். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 7 கலர் ஆப்ஷனில் இந்த மாருதி சுசுகி டிசைர் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம கூட அலூரிங் ப்ளூ அண்ட் கேலண்ட் ரெட் அப்படிங்கிற ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. சிங்கிள் டோன் வேரியன்ட்ஸில் தான் வரும். டாப் அண்ட் ZXi ப்ளஸ் வேரியன்ட்டில் ஒரு சன்ரூஃபுமே கொடுப்பாங்க. பட் இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்லையுமே சன்ரூஃப் கிடையாது. சைட் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ காரோட ஓவரால் லென்த் வந்து sub 4 மீட்டர் தான் இருக்குது. அண்ட் 2450 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த ZXi வேரியன்ட்டுக்கு ஒரு பிளாக் கலர்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாக இருக்குது. இன்ஃபேக்ட் எனக்கு டாப் அண்ட் ZXi ப்ளஸ் வேரியன்ட்டை விடவே இந்த ZXi வேரியன்ட்டோட அலாய் வீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 185/65 or 15 inch கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட்லையுமே 15 inch அலாய் வீல்ஸ் தான் வரும். இந்த ரெட் கலருமே இந்த காருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மாதிரி செர்ரி ரெட் கலரில் இருக்குது. சைடில் ஓஆர்எம்ஸ்லேயே LED இண்டிகேட்டர்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த ZXi வேரியன்ட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். ரெக்வஸ்ட் சென்சருமே கொடுத்துருக்காங்க. டிரைவர் as well as பேசஞ்சர் ரெண்டு பேருக்குமே ரெக்வஸ்ட் சென்சர் வந்துருது. அண்ட் ஆல்சோ இந்த விண்டோ லைனுக்கு கீழே ஒரு குரோம் ஸ்ட்ரைப் ஆட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இந்த காரோட சைடு ஆங்கிள்.
அண்ட் மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே இந்த ZXi வேரியண்ட்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ VXi வேரியண்ட்டோட சைடு ஆங்கிள் பார்க்குறப்போ இங்கே வந்து 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுக்குறாங்க. 165/80 ஆர் 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் வந்துடும். இதில் வீல் கேப்புமே அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வண்டியோட வந்துருது. அண்ட் பாடி கலர்டு ORMs LED இண்டிகேட்டர்ஸுமே இந்த காரில் வந்துடும். பட் ஆனால் இதில் வந்து கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ரிமோட் லாக் ஃபீச்சர் வந்துடும். ஸோ மேலே பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்லையுமே ஷார்க் ஃபின் ஆண்டனா அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் ஆல்சோ அந்த ரூஃப் லைனுக்கு கீழே ஒரு க்ரோம் லைன் அந்த ZXi வேரியண்ட்டில் இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிளைன் அண்ட் பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு கார்லையுமே 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 24 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மேனுவல் வேரியண்ட்டுக்கு, 25 கிலோமீட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு. அண்ட் இந்த CNG வேரியண்ட்டுக்கு 33 கிலோமீட்டர்ஸ் பர் கிலோகிராம் ஆஃப் CNG கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே LED டெயில் லேம்ப் செட்டப் வந்துருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த VXi வேரியண்ட்டில் பார்க்குறப்போ ஒரு க்ரோம் லைனிங் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. ரியரில் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே பம்பர் போர்ஷன் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபாகர் பார்த்தீங்கன்னா LXi வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த வேரியண்ட்லையுமே வந்துடும். இங்கேயுமே அதே மாதிரி டிசைர் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு க்ரோம் லைன் ரெண்டு சைடும் கனெக்ட் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஒரு லிப் ஸ்பாய்லருமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு பேசிக் வேரியண்ட்லேருந்தே இந்த காரில் வந்துடுது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ இது நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் தான். சீட் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கிடையாது. ஸோ நல்ல பெரிய ஒரு அப்பேச்சரே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுக்கு அடியில் ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 165/80 ஆர் 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த CNG வேரியண்ட்டில் பார்க்குறப்போ ஒரு பெரிய பிக் சைஸ் டேங்க் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ டாடா அண்ட் ஆல்சோ ஹியூண்டை பண்ணுற மாதிரி இந்த டியூல் சிலிண்டர் டெக்னாலஜிலாம் கிடையாது. பட் என்ன தான் CNG டேங்க் இருந்தாலுமே இதுக்கு அடியில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கேயுமே ஒரு ஸ்பேர் வீல் வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த 14 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் கண்டிப்பாக அந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. இது வந்து அவங்க எதுவும் கட் பண்ணல. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு கார்லையுமே சிமிலரான ஒரு ஸ்பேஸ் தான் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸுமே ரெண்டு கார்லையும் சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ச் வந்து ஒரு டியூல் டோனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஆல்சோ ஒரு ஒயிட்டிஷ் காம்பினேஷனில் இருக்குது. டோர் பாக்கெட்ஸுமே நல்ல பெருசாக தான் இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் நம்ம இந்த இடத்துல ஈஸியாக வைக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நல்லாவே ஏரியா ஃபீல் ஆகுது. அண்ட் ஆல்சோ சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுது. ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த ZXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஓகே, செடான் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் லோயராக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். உள்ளே வந்தப்போ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஃபீல் தான் அந்த காரில் கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு. லெக் ரூம் நீரும் நல்லா அடிக்குவேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்டை நல்லாவே ஸ்கூப் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டர் தி சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹெட்ரூமும் ஓகே தான். ஒரு சின்ன இன்ச்சஸ் ஆஃப் கேப் வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹெட் வந்து இந்த ரூஃபில் வந்து டச் ஆகலை. பட் என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஹெட் ரூம் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏசி வென்ஸ் வந்து ரியரில் 2 ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்துருது. ஒரு டைப் ஏ அண்ட் ஆல்சோ ஒரு டைப் சி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்குமே தனியாக அந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனலுமே இருக்குது. பட் அது சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெருசாலாம் இல்லை. கேபின் வந்து ஒரு மாதிரி காம்பேக்டாக இருந்தாலுமே ஸ்பேஷியஸ்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப போட்டு அடைச்சி வச்ச மாதிரிலாம் இல்லை. ஒரு சென்ஸ் ஆஃப் அந்த ஏரினஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பெய்ஜ் சீட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலே ரூஃப் லைனிங்குமே ஒரு மாதிரி பெய்ஜ் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ZXi வேரியண்ட்டுக்கு வந்துடுது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். அண்ட் சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிளுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ செடான் கார்ஸில் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீட்டுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு மாதிரி குஷன் ஆட் பண்ணி இந்த கடைசி வரைக்குமே ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கம்ஃபர்ட்டை நல்லாவே ஆட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரியா சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது இந்த மாருதி சுசுகி டிசையரில். அந்த VXi வேரியண்ட்லையுமே அதே மாதிரி தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் ஏசி வென்ஸ், சார்ஜிங் சாக்கெட் அண்ட் ஆல்சோ கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்குது இந்த VXi அண்ட் ஆல்சோ ZXi வேரியன்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோமில் தான் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ரெஸுமே ஈஸி தான். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ். டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் ஆல்சோ இந்த பவர் விண்டோஸோட மோட்டர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ வர Volkswagen அண்ட் ஸ்கோடா கார்ஸில் கூட இந்த அளவுக்கு ஸ்பீடாக அந்த மோட்டர் வேலை செய்யாது. ஸோ இதில் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியலுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்ல பெருசாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டிலுமே க்ரோமில் தான் வருது. இந்த வேரியண்ட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் வந்துருது. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துடும். அண்ட் ஆல்சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் அண்ட் ஃபியூல் CNG அண்ட் ஆல்சோ பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணதுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும்.
பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கிடையாது. அண்ட் ஸ்டியரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் தான் அந்த காரில் வருது, பட் ஆனால் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இதில் கிடையாது. அண்ட் ஸ்டியரிங் வீலே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. மீடியா அக்சஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் மட்டும் வந்துருது. அண்ட் ஆல்சோ மியூட்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கால் அட்டன் டிக்ளைன் அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்துருது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஒரு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு எம்ஐடி இருக்கு. ஸோ அதில் வந்து இப்போ ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் இதை வந்து நம்ம டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓடோமீட்டர் அண்ட் ஆல்சோ ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். மேலே வந்து டைம் டெம்பரேச்சர் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குரோம் லைனிங்கோட இருக்குது. ஸோ அதை சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது தெளிவாக காமிக்குது. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் கூட ஏசி வந்து கேபினை ஈஸியாக சில் பண்ணிடுது. அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஏசி இந்த காரில் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஒரு 7 இன்ச் ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஐசி ரோட் வார்னிங், கீ ஃபாப் அண்ட் டிபிஎம்எஸ் அலர்ட், லோ ஃபியூல் வார்னிங் இந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஸ்பீட், ஒயர்லெஸ் சார்ஜர் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் விட்ஜெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ளூ கலர் பேக்லைட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. டச் ஸ்க்ரீனுமே நல்ல ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. பெருசாக எனக்கு எந்த இடத்துலையும் லேக் இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ZXi வேரியண்ட்டுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் வரும். VXi வேரியண்ட்டுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷுமே வந்துருது. இந்த இடத்துலையுமே ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஒரு கிரே கலரில் ஒரு வுட் மாதிரி ஃபினிஷ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். சார்ஜிங் ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ஒரு டைப் ஏ அண்ட் ஆல்சோ ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. கீழே ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். சிஎன்ஜி வேரியண்ட்டில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் வரும். பெட்ரோல் வேரியண்ட் எடுத்திங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் ஒரு 5 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ ஒரு AMT கியர் பாக்ஸ் அதில் வந்துடும். அண்ட் இதை சுற்றியுமே ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் இருக்குது. இந்த இடத்துல மேனுவலான ஹேண்ட் பிரேக் அண்ட் இங்கேயுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் கூலிங் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஒரு நார்மலான க்ளோ பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆட்டோ டிமிங் IRVM இல்லை, மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட்லேயுமே கேபின் லேம்ப்ஸ் தனியாக வந்துருது. ஸோ இந்த இடத்துல கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் இப்போ வந்து பேசிக் LXi வேரியண்ட்டில் இருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. இது மட்டும் இல்லாமல் ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துடும். அதாவது பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்ததுக்கு உண்மையிலே மாருதி சுசுகிக்கு கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஆல்சோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இந்த வேரியண்ட்டுக்கு வரும். ஸோ அதோட குவாலிட்டியுமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, டீசெண்டாக இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம VXi வேரியண்ட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து அந்த கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நார்மலான கீ தான் கொடுக்குறாங்க. 4 இம்ஸை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்கான பட்டன் அண்ட் ஆல்சோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல்கான பட்டன், ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இந்த VXi வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நைஸ். ஸோ இதில் வந்துட்டு எங்கேயுமே வைப்ரேஷன் பெருசாக ஃபீல் ஆகலை. ஸ்டியரிங் மட்டும் லைட்டாக வைப்ரேட் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் ஆல்சோ கால் அட்டன் டிக்ளைன் வாய்ஸ் கமாண்ட்கான பட்டனுமே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே சேம் நம்ம அந்த காரில் பார்த்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ட்ரிப் ஏ ட்ரிப் பி அண்ட் ஆல்சோ ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் அண்ட் ஆல்சோ ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இதில் சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வராது. டிசைன் வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். அந்த காருக்கும் இந்த காருக்கும் ஒரே டிசைனில் தான் இந்த கன்சோல் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கிடையாது. மேக்ஸ் ஏசிக்கான ஆப்ஷன் இந்த VXi வேரியண்ட்லேருந்தே வந்துருது. ஸோ இதுவுமே நல்ல ஒரு அடிஷன் தான். அண்ட் இது தவிர வேறு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZXi வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக வுட் மாதிரி ஒரு ஃபினிஷ் வரும். அண்ட் ஆல்சோ ஏசி வென்ஸை சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷ் ZXi வேரியண்ட்டில் வரும். இதுலேயுமே அது கிடையாது. பட் அது பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. ஒரு பட்ஜெட் வேரியன்ட் மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா கலர் தீம்ஸ்லாம் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது. ஸோ மேலே பிளாக், லோயர் போர்ஷன் வந்து ஒரு ஒயிட்டிஷ் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா குரோம் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ நம்ம பெருசாக குறை சொல்கிற மாதிரி இது இல்லை. இதுலேயுமே சேம் அதே டச் ஸ்க்ரீன் தான். எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. பட் ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அந்த வேரியண்ட்டுக்கு வராது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி அதில் பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்லேயும் வந்துடும். அண்ட் சீட்ஸுமே ஃப்ரண்ட்டில் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய சீட், சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பெருசாக ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த சீட்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இங்கேயுமே ஃப்ரண்ட்டில் டிரைவரோட ஆம்ரெஸ்ட் கிட்ட ஒரு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோர்ஸ்லையுமே வருது. ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்லையுமே
அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த மாருதி சுசுகி டிசையரில் எந்த வேரியன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா 8.72 lakhsக்கு இந்த VXi வேரியண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். ஆர்எல்ஸ் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஸ்டைலிஷாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ZXi வேரியண்ட்டை நீங்கள் 10.94 lakhsக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு காருக்கும் கிட்டத்தட்ட 2 lakhs வித்தியாசம் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெட்ரோல் வேரியண்ட், இது CNG வேரியண்ட். ZXi வேரியண்ட்லேயே நீங்கள் பெட்ரோல் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா 9.90 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வருது. ஸோ உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் முக்கியமா ஆர்எல்ஸ் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கைஸ் இந்த ரெண்டு மாருதி சுசுகி டிசையர் வேரியன்ட்ஸோட ஒரு டீடைல்டான வேரியன்ட் கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ்ல உங்களோட சாய்ஸ் இது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.